சாமியே சரணமே அப்படி சரணம் சொல்லுங்க சாமி. சாமியே சரணம். ஒரு சாமிகளை அப்பாச்சி மேடு வந்துருக்கு. அப்பாச்சி மேலே முடி ஏற போகிறாங்க. 3வது வருஷம் சாமி. 3வது வருஷம் சாமி பாருங்க. இந்த சாமி பேர் பெருவெளியே தான் ராமச்சந்திர சாமி. பெருவெளியிலேருந்து பம்பையில் குளிச்சுட்டு நீலிமலை ஏற்றம் ஏறிட்டு அப்பாச்சி மேடு ஏறி வர்றாங்க சாமிங்க. அது 3வது வருஷம். 3வது வருஷம் வர்றாரு சாமி. இந்த சாமி போடுறது. இந்த சாமி பேர் அப்படி பேர் சொல்லு சாமி. முனியப்பன். பெருவெளி 2 வருஷம். பம்பையில குளிச்சுட்டு நீலிமலை ஏறி வந்துட்டீங்களா? சரி, மூஞ்சி நல்லா காமி சாமி. ஏன்னா இந்த சேனல் வந்து யூடியூப்ல வருது சாமி, சரிங்களா? அதனால கரெக்டாக தெளிவாக பேசுங்க சாமிங்களா. பேர் சொல்லுங்க. பேசுகிற சாமி கூடியங்க சாமி. பேசுங்க பேரில் சொல்லிட்டீங்களா? சாமி சாமி சொன்னோம். பேர் அரவிந்த். ஃபர்ஸ்ட் வருஷம் கன்னிசாமி. அவ்வளோ இல்லை, கம்மியாக தான் இருக்கு. சரிங்க, பரவாயில்ல. உங்கள் பயனெல்லாம் அருமையா இருக்கு சாமி. சாமி வந்து சாமியாரிமா தரிசனம் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பம்பையில் ஏதாவது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா? அதோட மணிகண்டன் வந்து செந்தில் குருசாமி வந்து பொறுப்பா எல்லாத்தையும் கூட்டு வர சாமி. அப்படியா? சாமியே சரணமையப்பா. சரங்குத்தி ஆலை அப்பாச்சி மேடு முடிஞ்சு சரங்குத்தி ஆலை வந்திருக்குங்க சாமிகளை. சாமி ஐயப்பா பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சரங்குத்தி வந்து இங்கே குத்துவாங்க. அதுக்கு குச்சி மாதிரி இருக்குங்க. அதை வந்து இங்கே இது பண்ணுவாங்க. எப்படி அது அந்த இது வந்து ஒரு தூண் மாதிரி இருக்குங்க. அந்த தூண் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்தில் வந்து போடுவாங்க. இது பேர் தாங்க சரங்குத்தி ஆலை. பம்பையிலிருந்து நீலிமலை ஏற்றம் முடிஞ்சு அப்பாச்சி மேடு அப்பாச்சி குடி முடிஞ்சு சரங்குத்தி ஆலை. இதை பாருங்க. இந்த சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வந்து வினோத் சாமிங்க. நெய் தூக்கலாம் அப்படியே சாமியே சரணமையப்பா. சொல்லுங்க சாமியே, எங்கேருந்து வரீங்க? உங்கள் பயணம்லாம் எப்படி இருக்கு? திருப்பூரில் ஒரு சாமி. எத்தனை வருஷமா வரீங்க? சாமி மொதல் வருஷம். உங்கள் பயணம் நல்லா இருக்கா? பயணம் நல்லா இருக்கு சாமி. எந்த ஒரு இடையூறுலாம் நீட்டாக இருக்கு? பெருவெளியிலேருந்து வந்துட்டு சாமி. பெருவெளியிலேருந்து வந்துட்டு இருக்கீங்களா? பம்பையெல்லாம் குளிச்சிங்களா? தண்ணியெல்லாம் எப்படி இருக்கு? சிறுவழியில் போயிட்டு இருக்கீங்களா? தண்ணி எல்லாம் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லைங்க. எந்த பிரச்சனையும் இல்லை சாமி. இப்போ எந்த இடத்துல வந்துருக்கீங்க கரெக்டாக? சரங்குத்தியாவில் வந்து என்ன பண்ணுவீங்க? அது குச்சி இருக்குங்க. சரங்குத்தியா வந்து சாத்துவீங்க. சரணமையப்பா. இதான் சரங்குத்தியாலே. கன்னிசாமி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரங்குத்தி வந்து பாருங்க. அவங்க வேண்டுதல் வந்து பிரார்த்தனை அவங்கள்ட்டு அதை பாருங்க. அப்படியே அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டுதல் வந்து கன்னிசாமி வந்து